ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அளவு ஃபேண்ட்டை வச்சு எப்படி ஒரு ஃபேண்ட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபேண்ட்டு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு அப்படியே மேலே வரணும். ஓப்பன் சைடு அப்படியே மேலே வரணும். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வந்து போட்டுக்கணும். கீழேயும் ஃபோல்டிங் பக்கம் போட்டுங்க. ஏன் நம்ம கீழே வந்து ஃபோல்டிங் பக்கம் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த பெல்ட் வைக்கும் போது ஜாயிண்ட் இல்லாமல் அந்த பெல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் வந்து கீழே பார்த்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு கீழே காலுக்கு எவ்வளோ மடித்து அடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அப்படி நம்ம மடித்து அடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு ஒரு லைன் போட்டு அவங்க அளவு ஃபேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அளவு அப்படியே போட்டு அச்சு மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கால் சுற்று அளவுலேருந்து மேலே கரெக்டாக நம்ம பெல்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் எடுக்கணும். அங்கே ஒரு மார்க் போட்டு அது பக்கத்தில் ஒரு மார்க் ஃபுல்லாகவே அந்த ஃபேண்ட் அளவு பக்கத்துலேயே ஒரு மார்க் போட்டு அப்படியே எடுத்துருங்க. நம்ம எப்போவுமே அங்கே மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு லைட்டாக இழுத்து பிடிச்சோன்னா கரெக்டாக வரும் அந்த மார்க்கு. இப்போ நம்ம பெல்ட் எங்கே ஜாயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. பாருங்கள், அங்கே ஒரு மார்க் போட்டுங்க. கீழே இறக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுவும் நம்ம மார்க் போட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 10க்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுங்க. ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அங்கே லூஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் இந்த துணியை கீழே அந்த வளைவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்த லைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் மார்க் பார்க்கணும். இப்படி தான் வந்து அந்த இடத்த நீங்கள் அளவு பார்க்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பார்த்துங்க, அங்கேயும் ஒரு கீழே 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் சும்மா அப்படியே ஒரு லைன் போட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த பெண்டு ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் வச்சு அளவு எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் அளவு எடுக்கலாம். இந்த ஸ்கேலை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. பக்கத்தில் ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அதுதான் ரெடி அளவு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த வளைவும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு வளைச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வளைவும் அப்படியே எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்க்காத் போட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ளீட்டில் நம்ம கொடுப்போம் இல்லையா மேலே, அதெல்லாம் எந்த அளவுக்கு எது வரைக்கும் ஃப்ளீட் வரணும் அப்படின்றதுக்காக தான், அந்த லைன் பார்க்கறதுக்காக தான். ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே அந்த மாதிரி கால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு அரைக்காத்து கொடுத்துருங்க. அங்கேயே மார்க் பண்ணிட்டிங்கன்னா இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அடித்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம ஒரு பக்கம்தான் வந்து அந்த லைன் போடுவோம், இன்னொரு பக்கத்துக்கு லைன் இருக்காது. அப்போ நம்ம அது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோன்னா 2 காலம் நம்ம அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வளைவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான், இவ்வளோதான் ஃபேண்ட்டு இது பண்ணுறது. மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறது. இப்போது நம்ம பெல்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸோட முடிஞ்சிடும். நீங்கள் வந்து அந்த ஓப்பன் பக்கத்தை கீழ் பக்கமாக போட்டிங்கன்னா 4ஆக வரும். ஜாயிண்ட் வந்து 4 பீஸாக வந்துடும். இப்போது ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் கீழே அப்படியே நாடா போகிறதுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த துணியை எடுத்து 2ஆக மடித்து அந்த ஃபேண்ட்டு பாட்டத்தை 2ஆக மடித்து அப்படியே மார்க் எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வரணும். பாருங்கள், 10 இருக்குதுங்களா. இப்போ 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம 8, 9 வச்சா கரெக்டாக இருக்கும். 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு மேலே எவ்வளோ ஆள் எவ்வளோ தடியாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் இந்த 10 வச்சிங்கன்னா இந்த பாட்டம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றளவு பார்த்திங்கன்னா 20 வரும். 20, 20, 40 வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கேயும் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு வி ஷேப்பில் ஒரு சின்ன ஒரு ஒட்டு போடுற மாதிரி ஒரு ஜாயிண்ட்டு, அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஜாயிண்ட் போட்டுங்க அந்த 4 பீஸ்லேயும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் தைக்கும் போது அதுக்கு எதனா டிசைன் கொடுக்கணும், நாடா வைக்கணும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
தேங்க் யூ.